சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜன் என் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜன் என் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் உரைக்கிறதான வார்த்தை. ஆம், இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொல்வதற்கு முன்பதாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் அதை கேட்டு, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே தேவன் நமக்குள் வைத்திருக்கிறதான அபிஷேகத்தை குறித்தும், தேவன் நம்மை அழைத்த அழைப்பை குறித்தும், தேவன் நமக்குள் வைத்திருக்கிறதான வல்லமையை குறித்தும், தேவன் நம்முடைய வார்த்தையில் வைத்திருக்கிறதான அதிகாரத்தை குறித்தும் நம்மை நாமே அறியாதவர்களாக, நம்மை நாமே அற்பமாக நினைக்கிறவர்களாக இருக்கின்றோம். ஆம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கின்றார், இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உங்களை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்குகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த வாக்கை நம்பி விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரத்தோடு பயன்படுத்தி தேசத்தை தேவ ஆளுகைக்குள் கொண்டு வருவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.